அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் புதிதாக ஒரு கட்சி ஒன்று உதயமாயிருக்கு. சாதாரண 1, 2, 3 அப்படின்னு நம்பரில் இல்லை கட்சி. இது ஒரு பெரிய அளவிலான படித்த பட்டதாரி முற்போக்குவாதி, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவி இப்போது தெலுங்கானாவை வழிநடத்துறதுக்கு களமிறங்கியிருக்காங்க. அதனால தான் இந்த செய்தியை நம்ம கையிலேயே எடுத்து பேசுகிறோம். கவிதாவினுடைய முற்போக்கு சிந்தனை பாஜகவுக்கு எதிராக மாறுமா? இன்றைக்கி அங்கே ஆள்றதே காங்கிரஸ் தானே பிரசாத் அப்படின்னு கேட்டால், ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், ஆனால் நல்ல தலைவர்கள் கிடைக்க மாட்டாங்க. அப்படி தெலுங்கானாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய புதியதொரு நல்லதொரு ரத்தம் தான் இந்த கவிதா அப்படிங்கிற லேடி. யார் இவங்களை பற்றிய முழு விவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். தமிழ்நாட்டில் இருந்து டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது தெலுங்கானாவுக்கான அரசியல். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் இருந்து மொழிக்காக போராட்டங்கள் நடத்தி தனியாக ஒரு மாநிலம் உருவான வரலாறு தெலுங்கானாவுக்கு இருக்குது. அந்த வகையில் தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், அந்த மாநிலத்துக்கு அப்படி ஒரு பெயர் கிடைக்கிறதுக்கே அவர் தான் காரணம். 2 முறை முதல்வராக இருந்தவர். சந்திரசேகர் ராவினுடைய மகள் கவிதா தான் புதிய கட்சியை தொடங்கியிருக்காங்க. தெலுங்கானா ராஷ்டிர சேனா அப்படிங்கிற பெயரில் தான் புதிதாக அந்த கட்சியை தொடங்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏன் ஏற்பட்டதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. జై తెలంగాణ, జై తెలంగాణ. మన పార్టీ పేరు చెప్పాలా? రెడీయా? టిఆర్ఎస్. ஓகே, தந்தையினுடைய கட்சியின் பெயரையே அவங்களும் வச்சுருக்காங்க. அப்போ தந்தைக்கு சிக்கலாயிடாதா அப்படின்னு கேட்டால், தந்தையோடு ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக தான் புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. தாய் கழகத்தில் இருந்து பிரிந்தாலும் தாய் கழகத்தினுடைய பெயரையே முதல் எழுத்துக்களாக கொண்டு இப்போ ஒரு பெயரை வச்சுருக்காங்க. அதுதான் டிஆர்எஸ் அப்படிங்கிறது. இந்த தெலுங்கானாவை சேர்ந்த இந்த கட்சி என்ன செய்ய போகுது தெலுங்கானாவுக்கு அப்படிங்கிற கொஸ்டினை மக்கள் எழுப்புவாங்கல்ல. அதனால் நாளே அடிக்கிறாங்க. தனது மையமாக எது இருக்கும் அப்படின்னா இந்த மதர் போர்டு தான் இருக்கும். எந்த மதர் போர்டு? சிஸ்டத்துக்கு மதர் போர்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி தெலுங்கானா மக்களுக்கான அரசியலாக மட்டும்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய தந்தை அதை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான அரசியலையும் கையில் எடுத்திருக்காரு. அதனால தான் இவங்க ஆப்போசிட்டாக இந்த விஷயத்தை சொல்கிறாங்கங்கிறது புரிஞ்சுக்கலாம். தெலுங்கானா அப்படிங்கிற அடையாளத்தை அடிப்படையாக கொண்டு தெலுங்கு மக்களுடைய நலனுக்காக மட்டுமே நாங்கள் பணியாற்றுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நாங்கள் 5 முக்கிய துறைகளில் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிறாங்க. பகவான் கிருஷ்ணருடைய சங்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை தழுவி தான் நாங்கள் இந்த சில துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் சேவை பண்ண போகிறோம் அப்படின்னு. நீதிக்காக போராட வேண்டிய சூழல் அவங்களுக்கு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் வரிசையாக எடுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எங்களுடைய கட்சியினுடைய கொடியில் மஞ்சள், நீலம், பச்சை இந்த 3 வண்ணங்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி செழிப்பு அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல இருக்குது. அதே நேரத்தில் விவசாயிகள் சின்னம், அவருடைய தந்தையினுடைய ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த சின்னம் விவசாயிகளை ஒட்டி தான் இருந்தது. ஸோ அதையும் அவங்க சொல்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட பிரிவினரை ஒய்யாரமாக உட்கார வைக்கிறதுக்காகவும் எங்களுடைய கட்சி பாடுபடுங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. ஆந்திராவை பற்றியும் தெலுங்கானாவை பற்றியும் இவ்வளோ தூரம் பேசுகிற பிரசாத், அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற கேள்வி நிறையா பேர் கேட்பாங்க. அவங்க திருவண்ணாமலையில் சில கோயில்களுக்கெல்லாம் வராங்க. அதுவும் அண்ணாமலையார் கோயிலில் திடுதுப்புன்னு சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு சில குரூப் என்ன பண்ணிட்டாங்க, கல்லெல்லாம் வச்சு அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லாக இருக்குன்னா சின்ன கல்லாக வச்சு தான் வீடு கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஆந்திர பக்தர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வச்ச கல்லை பார்த்துட்டு கோயில் நிர்வாகம் ஷாக் ஆகிடுச்சு.
இது பாட்டுக்கு கல்லுகள்லாம் வச்சு திருப்புன்னு வந்து ஒரு கருவறையை உருவாக்கி அதுக்குள்ளே சாமியை கொண்டு வந்து வச்சு இவங்க தான் அண்ணாமலையார்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த வச்ச கல்லை பூரா வந்து எடுத்துட்டாங்க கோயில் நிர்வாகத்தினர். இப்படி ஆந்திர மக்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக சில சம்பவங்களை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதையும் இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வேணா ப்ரூஃப் வேணா காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம மக்கள் அப்படியே சிரிச்சிட்டே போகிறாங்க, எதுக்கு அப்படி இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏழுமலையானை விட பெரிய ஆளா அண்ணாமலையார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். சாமிக்கு இடையில சண்டை பூட்டி விட நான் விரும்பலை, ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்ல வந்தேன். தாய்மொழிக்காக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தக்கூடியவங்க இந்தியா முழுவதும் நிறையா பேர் இருக்காங்க. என்னுடைய மொழி பெருசு, என்னுடைய மொழி சிறந்தது அப்படின்னு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்தது. நாடு கடந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக போராடிய வரலாறுகளும் நம்ம நாட்டில் நடந்தது. தெலுங்கானா அப்படிங்கிற அந்த ஒரு மாநிலம் வேணும்னு எப்போ போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1969 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது ஆந்திராவோடு சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்குன்னு தனியாக ஒரு மாநிலம் வேணும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டது தான் இந்த 1969ங்கிற ஆண்டு. அதில் 369 இளைஞர்கள் இறந்து போனாங்க முதல் போராட்டத்திலேயே. அதற்கு பிறகு அது சூடுபிடிக்க ஆரம்பிச்சது. இது எப்போ பெரிய பூமாச்சு அப்படின்னா 2009ஆம் ஆண்டு சந்திரசேகர் ராவ் தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்தில் பெருசாச்சு. இந்த சந்திரசேகர் ராவ் தான் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல கவிதா, அவருடைய அப்பா, ரைட்டா? அப்போது இளைஞர்களிடையே ஒரு பெரிய தீ மூட்டப்பட்டு தொடர்ச்சியாக 2009லேருந்து 2014 வரைக்கும் 1200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மொழிக்காக இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் தெலுங்கானாவினுடைய வரலாறு. கடைசியாக காங்கிரஸ் கட்சி 2014 தனி மாநில அந்தஸ்து கொடுத்துச்சு இந்த தெலுங்கானா அப்படிங்கிற அந்த மாநிலத்துக்கு. ஆனால் 2001லேயே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சந்திரசேகர் ராவ். என்டி ராமாராவ் இருக்கார்ல, அவரோட கட்சியில் ட்ராவல் பண்ணி ஆந்திராவில் அதற்கு பிறகு தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அப்படிங்கிற ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார். அந்த கட்சி தான் தெலுங்கானாவில் 2014க்கு பிறகு நடந்த எலெக்ஷனில் ஆட்சியை பிடிச்சிச்சு. 2 முறை தெலுங்கானாவில் முதல்வராக இருந்த வரலாறு இவருக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்டவரையும் தோற்கடித்தாங்க காங்கிரஸ். இப்போது தெலுங்கானாவில் யார் ஆட்சி பீடத்தில் உட்காந்துருக்கான்? காங்கிரஸ் சைடில் இருந்து ரேவந்த் ரெட்டிங்கிறவர் தான் முதல்வராக இருக்கார். தெலுங்கானாவை தாண்டி இந்தியா முழுவதும் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு சந்திரசேகர் ராவுக்கு வந்துச்சு. அந்த இடம் தான் அவர் தோற்று போனதுக்கான காரணம். தன்னுடைய கட்சியினுடைய பேரை தெலுங்கானா அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு பாரதிய இந்த ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு பேரை மாற்றினார். அதற்கு பிறகு அவருக்கு தொடர்ச்சியாக வீழ்ச்சி தான் நடந்துச்சு. மகள் வந்து கவிதா கட்சி சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தார். ரொம்ப பெரிய அளவில் முற்போக்கான அரசியல்வாதியாக அவங்க அறியப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் நம்ம பிடிஆர் இருக்கார்ல, அவர் மாதிரி, ஏன் டிஎம்கேல வந்து ஆராசா மாதிரி ஒரு மேம்பட்ட அரசியல், முதிர்ச்சியான அரசியல், நல்ல கல்வி கற்ற அரசியல்வாதியாக இவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க எந்த மேடையாக இருந்தாலுமே தன்னுடைய ஆளுமையை செலுத்தக்கூடியவங்க தான் கவிதா. ஸோ அந்த அளவிற்கு அறிவார்ந்த ஒரு சமூகத்தில் உருவானவங்க தான் அவங்க. இன்றைக்கி அந்த கட்சியினுடைய சேனாதிபதியாக இருந்து சந்திரசேகராவினுடைய கட்சியில் சேனாதிபதியாக இருந்தாங்க. ஆனால் குடும்பத்தினுடைய பிரச்சனை காரணமாக மகள் ஓரங்கட்டப்பட்டால் மகன் அந்த இடத்துல டேக் ஓவர் பண்ணாங்க. அந்த இடத்துலையும் வாரிசு அரசியல் குறுக்க வந்துச்சு, திறமை மறுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் சேனாதிபதியாக இருந்தவங்க இன்றைக்கி அதே சேனா அப்படிங்கிற பேரை தன்னுடைய கட்சியினுடைய கடைசியில் வச்சுட்டு தெலுங்கானாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல் இடத்துல வச்சு தெலுங்கானா ராஷ்ட்ரிய சேனா அப்படிங்கிற பேரோட தன்னுடைய தந்தை ஆரம்பித்த கட்சியினுடைய அந்த பேரை அப்படியே வாங்கிட்டாங்க, டிஆர்எஸ் அப்படிங்கிற பேரில். இதுதான் கவிதா அவர்களுடைய புத்திசாலித்தனம். சரி, கவிதா தான் இவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்களே, அப்போ ஏன் வந்து சந்திரசேகராவினுடைய கட்சியிலேயே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாமே? எதற்காக புதிய கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு கவிதா அவர்கள் நெருக்கப்பட்டாங்க அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த இடத்துல தான் சந்திரசேகராவினுடைய மருமகன் மீதான வழக்கு. ஒரு குழந்தைய தத்தெடுத்தாங்க, இன்னொரு பெண் இருக்காங்க சந்திரசேகர் ராவுக்கு, அவங்கள தத்தெடுத்தாங்க. அதற்கு பிறகு அப்படியே அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாலிடிக்ஸுக்குள்ளே, வீட்டுக்குள்ளேயே பாலிடிக்ஸ் ஒன்று நடக்கும்ல, அதில் அவர் தோற்றுட்டார். வெளியில் நடக்கிற பாலிடிக்ஸில் ஜெயித்தார், வீட்டுக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸில் தோற்று போனார். 2001 கட்சி ஆரம்பித்து தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை மேற்கொண்ட சந்திரசேகர் ராவ்
கடைசியாக அவர் தோற்று போனது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்கள்கிட்டையும் மொழி ரீதியாக தோற்று போயிட்டார். ஒரு பாரதிய அப்படிங்கிற வார்த்தையை அவர் வச்சதனுடைய விளைவு தான் தெலுங்கானா மக்கள்கிட்ட அவர் தோல்வியடைவதற்கு காரணமாக அமைஞ்சது. அதற்கு பிறகு கவிதா அவர்கள் இடைநீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது. கட்சியில் இருந்து கவிதா அவர்களை இடைநீக்கம் செய்வதற்கான காரணம் என்னங்கிறத சந்திரசேகர் ராவ் தெளிவாகவே சொல்லலை. ரெண்டாவது, பாஜக பக்கம் அவர் காட்டிய நெருக்கம் தான் அவரை தோல்வியடைய செஞ்சது அப்படின்னு மக்களே சொல்கிறாங்க. அப்போது தெலுங்கானாவில் பாஜகவுக்கான அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது மக்கள் கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல பாஜகவோடைய கூட்டணி வைப்பதற்கான முடிவுலாம் சந்திரசேகர் ராவ் எடுத்தார். அதனால தான் அவர் தோக்குறதுக்கு காரணம். அப்போ தான் கவிதா சொன்னாங்க, வேண்டாம் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பாஜகவை எதிர்த்து நில்லுங்க அப்படின்னாங்க. அதை இவர் கேட்கல. விளைவு என்னாச்சு தெரியுமா? சந்திரசேகர் ராவ் மேலே கை வைக்காமல் பாஜகவுக்கு எதிராக சில கருத்துக்களை பதிவு செஞ்ச கவிதா அவர்களை சிறையில் தூக்கி அடைச்சாங்க பாஜக. இதுதான் அரசியல். அப்போது ஆம் ஆத்மியினுடைய மதுபான ஊழலில் ஆம் ஆத்மி கட்சியோடு இவங்க கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கத்தின் காரணமாக, இங்கே கெஜ்ரிவால் இருக்காங்கல்ல, அவங்களோட கொண்டு இருக்கக்கூடிய டைப்பின் அடிப்படையில் அந்த வழக்கில் சிக்க வச்சு சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க கவிதாவை. இதனால் கவிதாவுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். அந்த கோபத்தை உடனே வெளிக்காட்டாமல் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. பொறுமையாக இருந்தால் தான் பெருமையாக வாழ முடியும் அப்படிங்கிறது வேற கதை. சிறந்த பேச்சாளராக தெலுங்கானா மாநிலம் முழுவதும் அறியப்பட்ட கவிதா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? சந்திரசேகர் ராவை நான் கடவுள் மாதிரி பார்த்தேன், அந்த கடவுள் பாஜகங்கிற சாத்தானோடு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கட்சியிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தாங்க. இதுதான் கவிதாவினுடைய கடந்த கால அரசியல் பயணம். தாய்மொழி மீதான ஆர்வத்தால் ஈர்க்கப்பட்டவங்க தான் கவிதா. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக அது ரிலேட்டடான ஏகப்பட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் வீடுகளில் மகனுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை மகளுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ கேடி ராமாராவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைங்கிறது கவிதாவுக்கு கிடைக்காததுனால இந்த கேடி ராமாராவ் அப்படிங்கிற சந்திரசேகர் ராவினுடைய மகன் இருக்கார்ல, அவரும் சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்திருக்கார். இருந்தாலும் கட்சியில் பாரதிய ராஜ்ரிய சமிதி கட்சியில் அவருக்கு தான் அங்கீகாரம் கிடைச்சது, கவிதாவுக்கு கிடைக்கல. அதனால் புதிய கட்சி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட புதிய கட்சியினுடைய பேர் தான் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சேனா அப்படிங்கிற பேரில். ஸோ இந்த டிஆர்எஸ் அப்படிங்கிற கட்சி தேர்தலில் அடுத்தடுத்து வெற்றி வாகை சூடுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம பக்கத்து மாநிலத்தில் ஒரு அரசியல் மாற்றம் நடக்குது அப்படின்னா அதையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இது எல்லாமே பாஜக நுழைய முடியாத மாநிலங்களாகவே இருக்குது. அந்த வகையில் டிஆர்எஸ் கட்சி நிச்சயமாக பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.